அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் வேட்புமனு திருச்சி கிழக்கில் ஏற்கப்பட்டிருக்கிறது. திருச்சி கிழக்கில் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வேட்புமனு திருச்சி கிழக்கில் ஏற்கப்பட்டிருக்கிறது. சென்னை பெரம்பூரை தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியிலும் தவேக தலைவர் விஜய் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவேக தலைவர் விஜயின் வேட்புமனு திருச்சி கிழக்கில் ஏற்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். சென்னை பெரம்பூரை தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியிலும் தவேக தலைவர் விஜய் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது உறுதியாகியிருக்கிறது. தவேக தலைவர் விஜயின் வேட்புமனு திருச்சி கிழக்கில் ஏற்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், நீங்க தொடரலாம். திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயினுடைய வேட்புமனு தற்பொழுது ஏற்கப்பட்டிருக்கின்றது. விஜயை பொறுத்தவரை சென்னையிலே பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியிலும் என 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றார். சற்று முன்பாக பெரம்பூர் தொகுதியிலே அதிமுக உள்ளிட்ட கூட்டணி அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையிலும் தவேக தலைவர் விஜயினுடைய வேட்புமனு அதன் பிறகு ஏற்கப்பட்டிருந்தது. திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயினுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கின்றது. எனவே விஜய் போட்டியிடுவதாக தீர்மானித்திருந்த பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு 2 சட்டப்பேரவை தொகுதியிலும் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே வேட்புமனுவை விஜய் தாக்கல் செய்த பொழுது அதிலே பெயர் விவரங்கள் சரிவர இடம்பெறாமல் இருந்தது, வயது விவரங்கள் சரிவர இடம்பெறாமல் இருந்தது என்பதை போன்ற சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்தன. அதன் பிறகு விஜய் மீண்டும் திருத்தம் செய்து தன்னுடைய அந்த மனுக்களை எல்லாம் வழங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் திருச்சி கிழக்கு தொகுதியிலே விஜயினுடைய வேட்புமனு ஏற்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அங்கே நடப்பு சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினரை எதிர்த்து போட்டியிடுகின்றார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கின்றது. எனவே விஜய் அவராகவே அந்த வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றுக் கொண்டால் மட்டும்தானே தவிர 2 தொகுதியிலும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அவருக்கு உருவாகி இருக்கின்றது. எனவே நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலிலே சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 இடங்களில் விஜய் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. திருச்சி கிழக்கு தொகுதியில் சற்று தாமதமாக வேட்புமனு பரிசீலனை தொடங்கிய நிலையில் தற்பொழுது விஜய் மனு ஏற்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.